தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தனியரசு அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கும் இரும்புரைக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. சார், இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நேற்று வந்த நீதிமன்றத்தினுடைய அந்த தகவலை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதனால மீண்டும் இரட்டை இலை தொடர்பான அந்த வழக்கு சம்பந்தமா இபிஎஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய இடியை கொடுத்துட்டா. உண்மைதான். ஒரு நெருக்கடி தான் இது. ஒரு 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 பலகீனமான செய்தி தான். அவர் வந்து ஏற்கனவே அந்த இணைப்பு குறித்த கேள்விகளுக்கெல்லாம் இணைப்பு சாத்தியம் இல்லை. அது கடுமையா சினங்கொண்டு அதை நிராகரித்து வந்த எடப்பாடி இப்பொழுது சூரியமூர்த்தி என்னுடைய அந்த நீதிமன்ற வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள்ல இருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்கணும். ஏற்கனவே இரட்டை இலை தொடர்பாக 2018 2022 வரைக்கும் இருக்கிற வழக்குகளில் மனுதாரர்களின் அந்த கருத்தை தெரிந்து கொண்டு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும்னு ஒரு உத்தரவை தந்திருக்காங்க. அதுல நேற்று அண்ணன் ஓபிஎஸ் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியனோடு அந்த குழு நீதிமன்றத்துல முறையிடுறாங்க. எங்களுடைய கருத்தையும் கேட்கணும்னு அவங்க கருத்தையும் கேட்டு அனைவரின் கருத்தையும் கேட்டு இந்த மாதிரி நீங்க பதில் சொல்லணும்னு ஒரு 4 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்ப எடப்பாடிக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு பின்னடைவுதான். ஓபிஎஸ் தரப்புக்கு இது ஒரு வலிமையான நீண்டகால நீதிக்கான போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு ஆறுதல் வெற்றி அப்படின்னு தனியாக பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த தேர்தல் ஆணையமே கூட எடப்பாடிக்கு இவ்வளவு காலமும் தந்த அந்த ஆதரவை சின்னத்தை ஒதுக்கிட்ட அந்த முடிவை இப்பொழுது மறுபரிசீலனை செய்வார்கள் என்றும் நான் நம்புறேன். ஏன்னா அரசியல் போக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. இப்ப பாஜக, அதிமுக, எடப்பாடி தேர்தல் உறவு இல்லை. ஆகவே அதுல ஏதாவது நடவடிக்கை எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்துவதற்கு இந்த வழக்கு ஒரு ஆயுதமாக தேர்தல் ஆணையத்தின் வழியாக பாஜக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு. ஓகே, ஏன் இந்த வழக்கை அவசரம் மறுபடியும் ஏன் தூசு தட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இது ஒருவேளை எடப்பாடிக்கு நெருக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வழக்கை தூசு தட்டுறாங்களோ? எடப்பாடிக்கு நெருக்கடி தர்றதுக்கு தான் இந்த வழக்கு வந்து இப்ப இந்த வழக்கின் மீதான உத்தரவு. இந்த உத்தரவின் மூலமாக தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்கு தான். எடப்பாடியினுடைய அந்த சமாதானமற்ற இணக்கம் அல்லது இணைப்புக்கான பேச்சை நிராகரிக்கிற எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத போக்கை தளர்த்துவதற்கு அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்த பொழுதும் கூட அதிமுகவுக்கு வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், இதர நம்ம கேசிடியா மாதிரி போல மாதிரி பல பேர், நிறைய ஜேசிபி பிரபாகரன் மாதிரி பல பேர் வெளியிலிருந்து இந்த கட்சிக்கு இதனுடைய நலனுக்காக தொண்டாற்றிய எத்தனையோ கட்சி நலன் விரும்புகிறது. அனைவரையுமே விட்டு எடப்பாடி தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார். அந்த முடிவை தொண்டர்களும் நாட்டு மக்களும் நிராகரிக்கிறார்கள். தேர்தலிலே எடப்பாடி தோற்கிறார். இரட்டை இலை தோற்கிறது. நம்முடைய கோட்பாட்டு எதிரி பாஜக பலம் பெற்று சமநிலைக்கு வந்து விட்டது 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு பிறகும் கூட எடப்பாடி திருந்தவில்லை என்பதனால் இந்த வழக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை ஒரு முடிவை நோக்கி நகர்வதாகத்தான் தனியரசு அவதானிக்கிறேன். கட்டாயமா இதுல எடப்பாடி பணிந்தே ஆக வேண்டும். பணியவில் மறுத்தால் எடப்பாடி பலகீனப்படுத்துவதற்கு பாஜக அரசு, மைய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக மூடி அரசு எத்தனைக்குங்கிறதுல நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிராவிலேயே சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், அதே மாதிரி அங்கே ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, சம்பை சோரன், அப்புறம் அவங்க கமலா சோரன் எல்லாம் கடுமையா பண்ணாங்க பார்த்தேன். அதே மாதிரி இப்ப நம்ம டிஆர்எஸ் தெலுங்கானாவில டிஆர்எஸ் அப்படி ஒண்ணு இல்லாமே போச்சு. அந்த மதுமான கொள்கையில கெஜ்ரிவாலுக்கு கடுமையான நெருக்கடி தந்து அது பல சிக்கல்களை உருவாச்சு. ஆகவே அதுல எடப்பாடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இந்த சூழல்ல பாஜக அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு தயங்காது அல்லது எடுத்து விட்டதை போல ஒரு தோற்றம் தான் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன்னா அதிமுக பொதுக்குழுவானது கூட இருக்கு. ஏற்கனவே அதிமுக பிரச்சனைகள் நிறையாவே இருக்கு. அது குறித்து நாமளுமே தமிழ் நேரத்தில் நீங்களுமே விவாதிச்சிருக்கீங்க. அதிமுக பொதுக்குழு நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்துடைய இந்த ஒரு சம்பவம் வந்து எப்படி எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும் இல்லையா? ரொம்ப அதிரடியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸையும் நீங்க அதுல வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றப்போ கடும் நெருக்கடியில தான் இருக்காரோ? இல்ல, ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லல, ஓபிஎஸ் முடிவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஓபிஎஸ் கருத்தை கேட்டு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆகவே அது வந்து கட்டாயமா
இது பொதுக்குழுல இது இது பொதுக்குழுல எதிரொலிக்கும் இல்லையா? எதிரொலிக்காது. ஏன்னா அது எடப்பாடியினுடைய மொத்த கூட்டமும் எடப்பாடிக்கு கட்டுப்பட்டது. அது எடப்பாடியினுடைய கண்ணாசைவுல நகரக்கூடிய பொதுக்குழு தான். அது எப்ப நெருக்கடி இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு நீதிமன்றத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் முடக்கப்பட்டா ஒரு காலில் அதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம். அல்லது பாஜக எடுக்கிற நடவடிக்கைகளின் மூலமாக, அதாவது எடப்பாடியின் மூலமாக, எடப்பாடி சார்ந்தவர்கள் மீதான வழக்குகளின் மூலமாக அவர்கள் கட்டுப்படவோ அல்லது கட்டுப்பட மறுத்தால், அல்லது பாஜகவின் விருப்பத்திற்கு இணங்க மறுத்தால், அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் வேணா எடப்பாடி அணியை சிதறடிக்க முடியும், அதனுடைய ஒற்றுமையை சிதறடிக்க முடியும். அதுல அவர்கள் விரும்பினால் பொதுக்குழுவுல செயற்குழுவுல வினாக்கள் எழுப்பப்பட்டு குழப்பங்களை உருவாக்க முடியும். பாஜக விரும்பாத வரை எடப்பாடிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்பொழுதும் பாஜக எடப்பாடியினுடைய அதிமுக உறவு என்பது அவர்கள் அண்ணாமலையின் மீது அந்த தனிப்பட்ட பரஸ்பர விமர்சனங்களின் மீது குறை சொல்லித்தான் வெளியேறினாங்க. பாஜகவின் மோடியவோ அமித்ஷாவையோ அல்லது அதனுடைய கோட்பாடையோ மத்திய அரசினுடைய திட்டங்களையோ மக்கள் விரோத இப்ப நம்ம வரி நிலவியலோ மற்ற சிக்கல்கள் மக்கள் விரோத திட்டங்களாலும் அதனுடைய நடவடிக்கைகளாலும் மக்கள் பெரும் துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாகிறார்கள். அல்லது பாஜகவினுடைய அடிப்படை கோட்பாடு மதம் சார்ந்தது. அது மணிப்பூர் கலவரத்துல பல நெருக்கடிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப சம்பல் உத்தரப்பிரதேசத்துல பல நெருக்கடிகள் இருக்கு. இதன் மீதெல்லாம் அதிமுக எந்த விமர்சனத்தையும் கருத்து வைக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மீற கூட எந்த விமர்சனத்தையும் பாஜக எடப்பாடி வைக்கல, அதாவது அதிமுக வைக்கல. அப்ப எடப்பாடி அதனாலதான் இன்னும் அண்ணாமலையையும் அந்த தமிழ்நாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழு அதனுடைய தலைவரா அண்ணன் ராஜா இருக்கிறாரு. பாஜகவில் இப்ப இவரு லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாலும் அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு முழுமையா கையளிக்கப்படல. அப்ப எடப்பாடி இதுல எடப்பாடியினுடைய கோரிக்கை என்ன? அண்ணாமலை இருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, அண்ணாமலை வேண்டாம், வேற என்ன பாஜக அதிமுக இருக்கிற எல்லா ஒரு ஒப்பந்தங்களும் அல்லது அவருடைய பரஸ்பர விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தால் எடப்பாடிக்கு ஆபத்து இல்லை, பாதிப்பு இல்லை. அப்ப அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன இருக்கும்? ஓபிஎஸ் அண்ணனை இணைக்கணும், டிடிவி அமமுக இணைக்கணும், சினிமாவுடைய அதுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்தணும். இப்ப என்னன்னா இபிஎஸ் இதுவரை முன்னாடி வரைக்குமே பார்த்தா அவங்களுக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே இபிஎஸ் கொஞ்சம் நகர்த்திட்டே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இப்போ அவருக்கு யாரோட ஆதரவுமே இல்லை, குறிப்பாக பிஜேபியோட ஆதரவு இல்லை. அப்படின்னா எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடி? அதனாலதான் சமாளிக்க முடியாதுன்னு சொல்றேன். இப்ப இவ்வளவு காலமும் பாஜக தான் எடப்பாடி பாதுகாத்துச்சு. நேற்று வரைக்கும் பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நீடிக்கிறார். பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில தான் மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தின் பாதுகாப்புல தான் எடப்பாடி 4 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார். பாஜகவினுடைய செல்லப்பிள்ளையாக எடப்பாடி இருந்தார். மோடியின் வலதுபுறம் கொண்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறுத்தி இந்தியாவிலேயே 2வது மோடிக்கு அடுத்த கட்சியாக அதிமுகவை அமர வைத்து அழகு பார்த்த கட்சி தான் பாஜக. இப்பவும் அந்த உறவு நட்பு நீடிக்குது. ஆனா 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவுடைய எடப்பாடி உறவை துண்டித்துக் கொண்ட பிறகு பாஜக அல்லது எடப்பாடியினுடைய அந்த வெற்றி இங்கு முழுமையாக நிராகரிக்கப்பட்டு 40 இடங்களில் இந்தியா கூட்டணி மிக வலியுறுத்தி. அப்ப அது பாஜக இதை சுட்டிக்காட்டி எடப்பாடியை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. இதுல எடப்பாடி பிடிவாதம் எடப்பாடி அவர்கள் ரெடியாவே இல்லை. அவர் தான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்றாரு அதிமுக இணைப்பு அப்படிங்கிற வாய்ப்புக்கு இடமே இல்லைன்னே சொல்லி ஒத்த காலில் நிக்கிறாரு எடப்பாடி. அதிமுக இணைப்புக்கு மட்டுமல்ல எடப்பாடி ஒத்த காலில் நிக்கல, அவரு பாஜகவின் இணைப்புக்கு இல்லைன்னு சொல்றாரு. அதனுடைய விளைவுதான் இந்த தீர்ப்பு. அப்புறம் நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, அப்புறம் இனிமேல் வரப்போற இப்ப இளங்கோவன் மீதான அந்த ரைடு, மற்ற நகர்வெல்லாம் இனி படிப்படியா நகரக்கூடும். அதுக்கப்புறம் பாருங்க, எடப்பாடி தாக்கு பிடிக்க மாட்டார். எடப்பாடியால உறுதியாக நின்று களத்துல இந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட பாஜக விருப்பத்தை நிறைவேற்றி இணக்கமாக பயணிக்கிறதுக்கு தான் எடப்பாடி முயற்சிப்பார். ஏன்னா யாரோடு வேண்டுமானாலும் மோதி எடப்பாடியால நின்றுவிட முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும். பாஜகவோட மோடியோட எதிர்ப்புல யாராலையுமே இது வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியல. அரவிந்த் கெஜ்ரிவாலால முடியல, சிவசேனாவால முடியல, மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸால முடியல, டிஆர்எஸ் தெலுங்கானா ராஜ்ய சமிதி சந்திரசேகர ராவோட முடியல தெலுங்கானாவில். எங்கேயும் யாராலும் மம்தா பானர்ஜினால மேற்கு வங்காளத்தால முடியல. அப்படி நீங்க இவங்க எப்படி சாதாரண எடப்பாடி மட்டும் எப்படி பாஜகவை எதிர்த்து உறுதியாக நின்று கட்சியை வலிமைப்படுத்தி பாஜகவும்
கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்து கட்சியை வலிமைப்படுத்தி நாட்டு மக்களை அன்பை பெற்று அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் கூட இப்ப சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருந்தா 2026ல் அதிமுகவை எடப்பாடி க்ளோஸ் பண்ணிடுவார், அதாவது முடிவுரை எழுதிடுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்றதுதான் உண்மையா நடக்குமோ? இல்ல, ஏற்கனவே முடிவுரை எழுதப்பட்டு அது க்ளோஸ் ஆகிட்டான் இருக்கு. ம். அது அது எழுச்சியாவோ வலிமையா இல்லைங்கிறது யாருக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி. அது ம். 40 தொகுதி தோத்து போய் 13 இடத்துல டெபாசிட் இழந்து 4வது இடத்துக்கு ஒரு சில தொகுதிகளுக்கு போன பிறகு ரெட்டலையோ அதிமுகவோ வலிமை இழந்து வரலாற்றில் இல்லாத சரிவை சந்தித்து இருக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அது குழந்தைக்கு கூட தெரியும். அதுல இருந்து மீள்வதற்கு எடப்பாடி முயற்சிக்கிறாருன்னா எந்த நகர்வும் இல்லை. அவருடைய நகர்வுகளை நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா, முன்னாடி பாஜக வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால அண்ணாமலை எல்லாம் அட்டாக் பண்ணாம பெரிய லெவலில் அட்டாக் இல்லாம இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை மறுபடியும் திருப்பி வந்துட்டார், லண்டன் போயிட்டு வந்துட்டார். மறுபடியும் அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். விஜய் ஒருவேளை தன்னோட களத்துக்கு வருவாங்க அப்படின்னு எடப்பாடி நம்பி இருந்தாரு. விஜயும் பார்த்தா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டாரு, நாங்க அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறப்போ, இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் அது வேற இருக்கு, எலெக்ஷன் வேற வர இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடி? இல்ல, சமாளிக்க முடியாது, உறுதியா சமாளிக்க முடியாது. ஒரு இணக்கமான நிலைக்கு வரணும். இல்லைன்னா அவரு இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னும் கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பார். அல்லது கடுமையான இந்த 2026 அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி சொன்னதை போல அந்த 2026 இதே நிலை நீடித்தால் அதிமுக எடப்பாடி மிக பாரிய அளவுல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை கூட விட கூடுதலான பின்னடைவை சந்திக்கும். கூட்டணி கட்சிகளும் யாரை வர மறுக்கிறாங்க. தன்னந்தனியா இருந்து கட்சியை வழிநடத்துகிற ஆற்றல் அதற்கான பர்சனாலிட்டி எடப்பாடியிடம் இல்லை. ஆகவே அவர் வெறும் பொதுக்குழுவை நடத்தினாலோ ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினதோ அது ஒரு சடங்கு அல்லது ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடும். நிர்வாகிகளுக்கே தெரியுது. இப்ப எடப்பாடி தவிர இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் அதிமுகவை கரை சேர்ப்பதற்கு அல்லது வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான கண்ணு கட்டிய தூரத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு அரசியல் சூழல் இயல்பாக தன் வசப்படாதான்னு காத்திருக்கிறாங்க. அது அப்படி ஒரு வசப்படாது. ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு அரசியலும் மாறி போச்சு. இப்ப நீங்க புதுசா திடீர்னு ஒரு நடிகர் ஒரு முழக்கத்தை வைக்கிறாரு விஜய், தமிழர் வெற்றி கழகம், நாம் தமிழர் கழகம், நாம் தமிழர் சீமானும் ஒரு தேர்தல் களத்துல ஒரு சக்தியா வடிவம் பெற்று வருகிறார். பாஜக ஒரு பெரிய அணியை கட்டி கொண்டு அதிமுகவிலிருந்து பிரிந்து எடப்பாடிக்கு சவாலாக இருக்கிறவர்களோடு கரம் பற்றி அவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அது பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான பல்வேறு அரசியல் கட்சிகளை அது தன் தோழமையாக வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இயங்குகிறது. அப்ப எடப்பாடி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கு. வரலாற்றில் இல்லாத பின்னடைவை ஏற்கனவே சந்தித்த எடப்பாடி இன்னும் கூடுதலான பின்னடைவை சந்திக்க போகிறாருங்கிறதுல நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே அவர் வியூகத்தை மாற்றி தோழமைகளை கரம் பற்றி இணைந்து வெளியேறியவர்களை எல்லாம் அழைத்து பேசி ஒரு இணக்கமான போக்குக்கு அவர் வர மறுத்தால் எடப்பாடி அவருடைய அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திக்கும். அல்லது அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு அதிமுகவை வலிமைப்படுத்தி அல்ல எடப்பாடி அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறார், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார், வெற்றிக்கு தடையாக இருக்கிறார்னா அனைவரும் ஒன்றுபட்டு வேலுமணி உட்பட எஸ்பி வேலுமணி மாதிரி இருக்கிற முக்கிய ஆளுமைகள் எல்லாம் பாஜக அணி அல்லது அதனுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியை தனிமைப்படுத்தி வெளியேற்றுவதற்கான சூழலும் நெருங்கி வரத பார்க்கணும். ஆனா அதே சமயம் இவங்க சசிகலாவோடையோ இல்ல டிடிவி தினகரனோடையோ இல்ல மற்ற பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுகவிலும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்றிணைக்கு சமரச பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்தி வந்துச்சு. உண்மையிலே அது மாதிரி சமரசம்லாம் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா உள்ளார்ல அண்டர் கிரவுண்ட்ல? இல்ல, முயற்சிக்கிறாங்க. அது எடப்பாடி மட்டும்தான் அதுல இணக்கம் மறுக்கிறார். மத்த எல்லாருமே முயற்சிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கட்சி வலிமை பெறுவது யாருமே கட்சிக்காரர்கள் யாரும் எப்பொழுதுமே அதை நிராகரிக்க மாட்டார்கள், ஏற்பாங்க. கட்சி வலிமைப்படுத்ததான் பார்ப்பாங்க. இப்ப எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ அல்லது முனுசாமி என்னோ இந்த எடப்பாடி தவிர இருக்கிற மற்ற ஆளுமைகளோ கட்சி வலிமைப்படணும், ஒன்றுபடணும். அதுல ஓபிஎஸ் வரணும், சினிமா வரணும், டிடிவி வரணும், பாஜக அல்லது மற்ற இதர கட்சிகள் பாட்டாளி மற்ற எல்லா கட்சியெல்லாம் வரணும். இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்து கூட பாஜகவை தவிர்த்து விட்டு இன்னொரு வலிமையா ஒரு அணியை கட்ட முடியுமா? இதையெல்லாம் பத்தி ஆய்வுக்கு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு எல்லா நிர்வாகிகளுக்கு இருக்கு. சசிகலா வரைக்கும் ரெடியா தான் இருக்காங்க.
டைமா இப்ப அவங்க எல்லாம் ஒன்றுபடணும், 2026 ஆட்சிக்கு வரணும்னு தான் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள்லயும் அந்த கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனா சார் என்னன்னா, எடப்பாடி வந்து குறுக்கிடுக்கு மன்னிக்கிறேன். என்னன்னா, சசிகலா அவங்களுமே பார்த்தா தனியா சுற்றுப்பயணம்லாம் போறாங்க. இப்ப இந்த மழை பாதிச்ச பகுதிகள் இது எல்லா இடத்துக்குமே அவங்க போய் பார்க்க அவங்க போறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த சுற்றுப்பயணம் ஏதாவது அவங்களுக்கு பலன் என்ன கிடைக்கும்? ஏன்னா அவங்க இன்னுமே ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர் ஒரு தனியா ஒரு அணியில இருக்காரு. இங்க ஓபிஎஸ் பார்த்தா அவர் தனியான ஒரு அணியில இருக்காங்க. இவங்க சசிகலா அவங்களும் வந்து தனியா ஒரு அணியில இருக்கப்போ அவங்களோட சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? ஏன்னா இங்க எல்லாருமே ஒன்றிணையம் இல்லையா? இவங்க எல்லாம் தனித்தனியா போய் இந்த பிரச்சாரத்தை எடுக்கிறப்ப அது என்ன பலனை கொடுக்கும் அதிமுகவுக்கு? இல்ல, அதிமுக பலனை தராது, பலகீனத்தை தானே தருது. 4 முனையில 4 திசைகளில் பயணிக்கிறதுனால இந்த விவாதத்தை நாட்டு மக்கள் மத்தியில ஏற்படுத்தப்பட்டு, தொண்டர்களுக்கு மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு கட்சி பலகீனப்பட்டு வருகிறது. ஆகவே அது வந்து 4 முனைகளில் அரசியல் பயணம் நீடிக்கிறது என்பதுதான் அதிமுகவினுடைய பலகீனமான இந்த சூழல். ஆகவே இவர்கள் டெல்லியிடமோ அல்லது இந்த வெளிப்புற ஆற்றல்களிடம் சரணடைந்து அவர் பலகீனப்படுவதை தன்னுடைய கட்சிக்காக, புரட்சி தலைவர் அம்மாவுக்காகவே வாழ்நாள் எல்லாம் அர்ப்பணித்த சின்னம்மா, தன்னுடைய கட்சிக்காக அதிமுகவுக்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அண்ணன் ஓபிஎஸ், புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பு பெற்று 3 முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ், அதே மாதிரி டிடிவி நிழலாக இருந்து பல வழக்குகள் பல சிரமங்களை எல்லாம் சந்தித்து டிடிவி அதிமுக அவருடைய பங்களிப்பு, அதே மாதிரி எடப்பாடி அணியில் இருக்கிற ஒரு சிலர், இவரெல்லாம் நம்ம வந்து ஒன்றுபட்டு நாம் புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்குவதற்கு நாம் எல்லாரும் கௌரவம் பார்க்காம பதவிகளை பகிர்ந்து கொண்டு களத்தில் தொண்டர்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்ம வந்து களத்தில் இறங்கி தொண்டு செய்வோம், சேவை செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். அந்த பிரகடனத்தை முதல்ல அதிமுக முன்னெடுக்கணும். ஆனா அந்த பிரகடனத்தை முன்னெடுக்கிறத இவர்கள் யாருக்குமே அந்த அந்த அதுல வந்து தயக்கம் இருக்கு இவர்கள்ட்ட. அப்ப இவங்களுக்கு வெளிப்படையா பேசணும். இவர்களுக்குள்ள ஏதாவது பணச்சிக்கல் இருக்கிறதா, சொத்து தாவாக்கள் இருக்கா, பதவி குறித்த தாவாக்கள் இருக்கிறதா, இவையெல்லாம் வெளிப்படையா யாரும் விவாதிக்கிறதே இல்லை. ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே இரட்டை இலை முடக்கி இருக்காங்க. ஜெயலலிதா இவங்க ஜானகி அப்படின்னு இருந்தப்போ இரட்டை இலை முடக்கப்பட்டது. இப்பயும் அதே மாதிரி ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்பட்டால் அப்போ பாஜக 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உறுதியா பாஜகவுடைய அணி தானே இப்ப இருக்கு. இப்ப நீங்க அதிமுகவுடைய எல்லா அணியை கட்டும் திமுகவுக்கு அடுத்து ஒரு அணியாக இருப்பது பாஜக தான். இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, புதிய நீதி கட்சி இருக்கிறது, இந்திய ஜனநாயக கட்சி பாரியாவது இருக்கு. அவங்க அணியா இருக்காங்க சார், அணியா இருக்காங்க. பட் இடம்னு பாக்குறப்போ பாஜக வந்து ஒரு 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றப்போ, ஒருவேளை இரட்டை இந்த நீதிமன்றத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை மூலமாக ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்படுமேயானால் பாஜக 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருவாங்களா? இல்ல, அதுக்கான சூழலை தான் அவங்க விரும்புறாங்க. அதனாலதான் இந்த 4 முனைகள் இவங்க இப்படியே பயணத்தை அதிமுக தொடர வேண்டும் என்பது விரும்புறது யாரு? பாஜக தான். அதிமுக வலிமைப்பட்டு விட்டா பாஜக இங்க வலிமை பெறாது. அதுக்கு மறுபடியும் போயிடும். 2 விழுக்காடு 3 விழுக்காடு போயிடும். பாவம், அது எத்தனை அண்ணாமலை வந்தாலும் முடியாது. அதிமுக சிதறண்டு கிடப்பதனால இவர்களுக்குள்ள பதவி அல்லது இவர்களுக்குள்ள இருக்கிற தனித்த ஆதாயம் அல்லது இவர்களை ஒன்றுபடாமல் கடுமையான நெருக்கடிக்கு இரையாக்கி இவர்களை பிரித்தே வைத்திருக்கிறது பாஜக, அல்லது பிரித்து வைத்துக் கொண்டு ஒருவரை கையில் வைத்துக் கொண்டு இன்னொருவரை பலகீனப்படுத்துகிறது பாஜக என்பதை உணராமலேயே இவர்கள் ஒவ்வொரு முறையும் பாஜகவின் கரம் பற்றி கொண்டு தன்னுடைய கட்சியின் இதர ஆளுமைகளை பலகீனப்படுத்துவதற்கு இவர்கள் இப்படி ஒரு தன்னுடைய கட்சியை பலகீனப்படுத்திவிட்டு இதர கட்சியினரோடு கோட்பாட்டு எதிரியோடு கரம் பற்றுவதுதான் பெரிய நெருக்கடி. அதுதான் இந்த திராவிட இருதுருவ அரசியலுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அபாயம். 2024 அது அந்த அபாயத்தை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. பாஜக 18 விழுக்காடு, அதிமுக 20. பல இடங்கள்ல அதிமுகவை விட பாஜக முன்னாடி வந்துருச்சு. இப்ப நீங்களே இப்ப இருமுறை என்ன கேட்டீங்க, அதாவது 2ஆவது இடத்துக்கு திமுகவுக்கு அடுத்தபடியா வருமானு கேட்டா, ஏற்கனவே நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலிலேயே பாஜக 13 இடத்துல 2ஆவது இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப 2024 சட்டமன்ற பொது தேர்தலில் பெரிய அளவுல அது 2ஆவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது இன்னும் கடுமையா அது முயற்சிக்க கூடும். இப்ப மகாராஷ்டிரா அவங்க கைப்பற்றி இருக்காங்க புதுசா, தனித்து பட்னாவிஸே முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட நெருக்கடி வரும்பொழுது இதையெல்லாம் உணர்ந்து ஒன்றுபடுவதற்கான அறிவோ, அதற்கான ஆளுமையோ, அதற்கான ஆற்றலோ, அதற்கான தியாக கட்சி மீது பற்றோ இந்த ஆளுமைகள்கிட்ட இல்லாம வெறும் தனித்த ஆதாயத்திற்காக இவர்கள் இப்படி சிதறி கிடக்கிறது பெரிய சோகம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் மக்கள் பேர் இயக்கம் அதிமுக. அது சாதி மதங்கள் ஏழைகளின் பெருநம்பிக்கையை பெற்ற இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக சிதறுண்டு போவதை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த மகத்தான இயக்கம். தமிழ்நாடு இவ்வளவு வலிமையாக
இந்தியாவுக்கே வளர்ந்த மாநிலமாக அது வடிவம் பெறுவதற்கு துணையாற்றியது அதனுடைய அதிமுகவுடைய ஆட்சி நிர்வாகம் தான், அதனுடைய தலைவர்கள் தான். அந்த தலைவர்கள் கட்டி காத்த அந்த மகத்தான பேர் இயக்கத்தை இவர்கள் சிதறுண்டு போய் இதனுடைய கோட்பாட்டு எதிரியிடம் பாஜகவிடம் சரணடைந்து அல்லது அவருடைய அச்சுறுத்தலுக்கு இரையாகி 4-5 முனைகளாக பிடிந்து கிடந்து இவர்கள் வீணாகி தோல்வியை சந்தித்து அதிமுக அழிந்து வருகிறது என்கின்ற வேதனையில தான் தனியரசு இந்த கருத்தை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்யறேன். ஆகவே 2024 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரை பாஜகவிடமிருந்து விலகி இவர்களுக்குள்ள எல்லாம் அனைவரும் ஒன்றுபட்டு பதவிகளை பகிர்ந்து கொண்டு சின்னத்தையும் பெற்று களத்துல நிக்கணும். இல்லைன்னா நீங்க ஏற்கனவே இருமுறை கேட்ட கேள்வி நிஜமாயிரும். அதிமுக இரட்டையில பிரீச் பண்ணா பாஜக அதனுடைய வலிமையை 2வது இடத்துல எதுக்குது அரசியலுக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு எதிராக 2வது இடத்தில் பாஜக அதனுடைய கூட்டணி வலிமை பெற்று விட்டது. அப்ப அதிமுக 3வது இடத்துக்கு போய் 4வது இடத்துக்கு போகிற எடப்பாடி எல்லாம். அதனால அந்த நிலைமைக்கு அந்த அளவுக்கு எடப்பாடி முகம் தரமாட்டார், திருந்துவார் அப்படின்னதாக இப்பொழுதும் தனியரசு புரட்சி தலைவர் அம்மாவினுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளிலையும் நம்புறேன். எடப்பாடி இதில் இருந்தாவது பாடம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வியூகத்தை மாற்றி தன்னுடைய அணுகுமுறை மாற்ற வேண்டும் என்றும் தன்னுடைய வேண்டுகோளையும் நான் விருப்பத்தையும் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் நிறத்துக்கு இருமுறைக்கு வணக்கம்.